கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு எவ்வளவு மேன்மையான ஒரு வாழ்க்கை தந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உன்னதமான வாழ்க்கை. அது ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழிகிற ஒரு வாழ்க்கை. அது தேவனால் விசாரிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. எப்பொழுது என்று சொன்னால், நாம் இயேசுவே என்று கூப்பிட்ட உடனே அந்த வாழ்க்கை கிடைக்காது. ஆண்டவருக்கு பிரியமான ஜனங்களாக வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து, கர்த்தர் வெறுக்கிற பாவங்களை நாம் வெறுத்து, கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது அவ்வளவு மேன்மைகளையும் கிருபைகளையும் அவர் தருகிறார். ஆனால் இந்த நாட்களில் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் அந்த மேன்மையின் ஆசீர்வாதத்தை இழந்து போனவர்களாய் உலகத்தின் பின்னே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பணம் சம்பாதிக்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், நிலங்கள் இடங்கள் வாங்க வேண்டும், கார் வாங்க வேண்டும், உலக பிரகாரமாக நல்ல பெரிய ஸ்டேட்டஸில் இருக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு தேவ ஜனங்களுடைய நோக்கமாக மாறிவிட்டது. பிரியமானவர்களே, கர்த்தரை தேடினால் அவர் பரிபூரணமாய் ஆசீர்வதிப்பார். ஆனால் பணத்திற்கு பின்பு ஓடினால் தேவனுடைய கிருபை கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. பாருங்கள், இன்றைக்கு தேவன் ஒரு அருமையான வார்த்தை நமக்கு தருகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே 4வது 5வது வசனத்தை பாருங்கள். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஜீவன் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறதா. அந்த வெளிச்சம் இருளுக்குள்ளும் பிரகாசிக்கிறதாம். இருளால் அந்த வெளிச்சத்தை மூட முடியவில்லை, மறைக்க முடியவில்லை என்பதாக வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் கவனித்து பாருங்கள், இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்மை அடையாளப்படுத்தி கொள்ளுகிறோம். கர்த்தருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற நாம் தேவன் விரும்புகிற பரிசுத்தமாய், அன்பாய், உண்மையாய், ஒருவேளை நீதியாய் வாழ்கிறோமா என்று கவனித்து பார்த்தால் இல்லை என்று தான் சொல்லுகிறோம். ஏன்? ஜீவனுள்ள தேவனை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் பாவ இருள் காணப்படுகிறது. நான் வேதத்தை கொஞ்சம் தியானித்து பார்க்கும் பொழுது தானியேலை ஆவியானவர் காண்பிக்கிறார். நான் பாபிலோன் தேசத்து ராஜாவினுடைய ஆகாரத்தினால் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். ராஜாவின் போஜனமானது ஒருவேளை நல்ல கொழுமையான போஜனம், ஆனால் அது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதாக, அது மாம்ச இச்சைகளை தூண்டுகிறதாக, அது தேவனுக்கு பிரியமாய் வாழ விடாதபடி தடுக்கிறதா இருக்கிறது என்பதை தானியேல் அறிந்தபடியினால், ராஜாவினுடைய போஜனத்தினால் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று ஒரு வைராக்கியமாக இருக்கிறேன். கடந்த நாட்களில் ஒரு திருமண வீட்டுக்கு நான் போயிருந்தேன். போன உடனே பார்த்திங்கன்னா, முதல்ல இலையில் உப்பு வச்சுட்டு போனாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுண்டவத்தல் வச்சுட்டு போனாங்க. அதுக்கு பிறகு இந்த ஜாங்கிரின்னு சொல்லுவோம்ல, ஜிலேபி, அது வச்சுட்டு போனாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் பூந்தி வச்சுட்டு போனாங்க. இப்போது என் அருகே அமர்ந்திருந்த ஒரு பெரியவர் அந்த ஸ்வீட் பூந்தி வேண்டான்ட்டார், ஜிலேபி வேண்டான்ட்டார், சாப்பிட்டு முடித்த உடனே கொடுக்குற பாயாசம் வேண்டான்ட்டார், இலையில் ஒரு வாழைப்பழம் வச்சுருந்தாங்க வேண்டான்ட்டார். எதற்காக அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவருக்கு சுகர் வியாதி இருக்குது. அந்த சுகர் வியாதியின் நிமித்தமாக தனக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் இனிப்புகளை தவிர்க்கிறேன் என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள், அப்போ தேவன் கொடுத்த ஞானம் நமக்கு இருக்குது. ஆகவே அது மனதுக்கு பிடித்த ஒரு உணவாக இருந்தாலும் சரீரத்துக்கு ஒவ்வாமையை கொண்டு வரும் சொல்லி வேண்டான்னு ஒதுக்குறாங்க. பிரியமானவர்களே, அதே போல தான் நம்முடைய ஆத்துமாவுக்கு ஒத்து வராத பாவங்களை நாம் ஏன் வெறுக்கக்கூடாது? நல்லா கவனித்து பாருங்களேன். தேவனுடைய வழி உத்தமமானது, உத்தமமாய் நடக்கிறவர்கள் பத்திரமாய் நடக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நீங்கள் தேவனுக்குள் பத்திரமாய் இருக்கும்படி, சுகமாய் இருக்கும்படி தேவனுடைய உத்தமமான வழியில் நடக்கலாமே. கடந்த நாட்களில் ஒரு தேவ மனிதன் எனக்கு தொலைபேசியில் அழைத்து பேசி கொண்டிருக்கிறார்.
அவருடைய மனைவிக்கும் அவருடைய மனைவியின் கூட பிறந்த சகோதரிக்கும் ஒரு பயங்கர சண்டை. ஏன் அப்படின்னா, அவங்க அம்மா உயிரோடு இருக்கும் பொழுது தன் மூத்த மகளுக்கு தன்னுடைய இடத்த உயில் எழுதி வச்சுட்டாங்க. எதற்காக அந்த தாயார் உயில் எழுதி வச்சாங்கன்னா, தகப்பன் இல்லாத அந்த குடும்பத்தில் அந்த மூத்த மகள் தனக்கு கீழ் இருந்த 4 சகோதரிகளுக்கு அவங்க தான் திருமணம் நடத்தி வச்சுருக்காங்க. அவங்க தான் அவங்கள படிக்க வச்சுருக்காங்க. ஒரு தகப்பனை போல் அந்த மூத்த சகோதரியின் கணவர் இருந்து அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதை மனசில் வைத்து அந்த தாயார் தன் மூத்த மகளுக்கு அவங்களுக்கு சொந்தமான ஒரு 2 சென்ட் இடத்தை எழுதி கொடுத்துட்டாங்க. எப்பொழுது அந்த தாயார் அந்த இடத்தை எழுதி கொடுத்தாங்களோ, இப்போ பாருங்கள், கூட பிறந்த அந்த சகோதரிகள் எல்லோரும் மூத்த சகோதரிகிட்ட சண்டை. நீ மட்டும்தான் அம்மாவுக்கு பிறந்தியா, நாங்கள் பிறக்கலையா? சரி, நீ எங்களை படிக்க வச்ச, எங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்த, அதுக்காக சொத்தை முழுசும் நீ எடுத்துக்கிடுவியா? பாருங்கள், ஒரு அன்பு இல்லாமல், தங்களை வளர்த்து ஆளாக்கினதை நினைக்காம, தங்களுக்கு நல்ல ஒரு திருமணம் செய்து கொடுத்ததை நினைக்காம, சகோதரியிட சண்டை போட்டு பகைத்து தூஷண வார்த்தைகளை பேசி தாங்கள் தேவனுடைய பிள்ளைகள்ங்கிறதை மறந்துட்டாங்க. இப்பொழுது இது எதை காண்பிக்கிறது என்றால், அவர்களுக்குள் ஜீவன் இல்லை, அவர்களுக்குள் வெளிச்சம் இல்லை, அவர்களுக்குள் இருள் இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நீங்கள் கிறிஸ்துவை நேசிக்கிறவர்கள் என்றால், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்றால், உங்களுக்குள் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கும். உங்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சம் பிரகாசிக்கும். அது இந்த உலகத்தில் எந்த ஒரு பாவத்தையும் மேற்கொள்ளக்கூடிய பலனை தரும். இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த கிறிஸ்துவின் ஒளி இருக்கிறதா என்பதை கவனித்து பார்த்து வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான காலை பொழுதிலும் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் சுவாமி. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற, அவரை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளாகிய உம்முடைய ஜனங்களுக்குள் இருள் காணப்படாதபடி உம்முடைய வெளிச்சம் அவர்களுக்குள் பிரகாசிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது பிள்ளைகள் உணர்வுள்ளவர்களாய் உத்தமமான தேவனை பின்பற்றுகிறோம் என்கிற அந்த நினைப்போடு கூட தேவனுக்கு பயந்து அன்பாய், பரிசுத்தமாய், தாழ்மையாய் தங்களை வாழ்வதற்கு ஒப்பு கொடுப்பார்களாக உங்கள் பலத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தந்து நான் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென்.